ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட் மார்க்கெட் போயிருந்தேன் நான் மரக்கறிகள் வாங்குறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டமாக ஒரு பழக்கடையில் நிறைய பேர் அடிச்சு பிடிச்சி இந்த பழத்தை வாங்கி கொண்டு இருந்துச்சுன்னா என்னடா அதுன்னு சொல்லி நானும் போய் பார்த்துறேன். ஆனால் எனக்கு உண்மைக்கும் இந்த பழம் நான் சாப்பிட்டதும் இல்லை, இதோட பேரும் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ அந்த பழம் விற்கிற அண்ணாட்ட கேட்டேன், இது என்ன பழம், இது எப்படி சாப்பிட்றதுண்ட, இது தோடம்பழம் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் வெட்டி சாப்பிடலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரும் அதில் பேர் எனக்கு சொல்லலை. நண்பர்களே, உங்களுக்கு யாருக்காவது இந்த பழத்தில் பேர் தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி என்று ஒன்றை வாங்கி கொண்டு வந்துட்டேன். என்னதான் இருக்கு, ஒருக்கா சாப்பிட்டு தான் பார்ப்போம், இவ்வளோ பேர் அடிச்சு பிடிச்சி வாங்குறாங்க, அப்படி ஒரு சுவையா இருக்குமோட்டு நானும் வாங்கி கொண்டு வந்த. நண்பர்களே, வெட்டி பார்த்தா இந்த மாதிரி தான் ரோஸ் கலரா இருக்கு. அந்த சைட் எல்லாம் பாருங்க, பஞ்சு மாதிரி அப்படி இருக்குது. நடுவில் அந்த தோடம்பழத்துக்கு இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு புளிப்பு சுவை ஒன்று வருது. தோடம்பழம் சாப்பிடும் போது எங்களுக்கு வரும் ஒரு புளிப்பு சுவை, அந்த மாதிரி வருது. ஆனா கசக்குது லைட்டா, ஏன்னு தெரியல, அப்படித்தானே இருக்கும். சாப்பிட முடியும், பயங்கரமா கசக்குது நண்பர்களே. வாயெல்லாம் எப்படி இருக்குமென்னு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்களை வாங்கி சாப்பிடவும் பயமாக இருக்குது. நியூஸை பார்த்தா ஓட்டமலடை சாப்பிட்டு செத்து போயிட்டு சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லும்போது பழங்களை பார்க்கவும் பயமாக இருக்குது. ஆனாலும் இல்லை, இந்த பழம் என்ன, இது ஒருக்க சாப்பிட்டு தான் பார்ப்போமே என்று நானும் விடாமல் வாங்கி கொண்டு வந்துட்டேன். நல்லா இருக்குது சாப்பிடேக்க, ஆனால் சாப்பிட முடியும், பயங்கரமாக கசக்குது நண்பர்களே. இப்படி தானே இருக்கும் இந்த பழம். என்னன்ட்டு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள்.